வணக்கம். மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை பெருமகிழ்ச்சியுடன் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து பூந்தமல்லி தொகுதியில் அறிஞர் அண்ணா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்து பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னுதாரண நிகழ்ச்சியாக 234 தொகுதிகளில் சில தொகுதிகளில் மட்டும் நம்ம திட்டமிட்டு நடத்திட்டு வரோம். இதனுடைய நோக்கம் மேலை நாடுகளைப் போல வேட்பாளர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கண்ணியமாக முதல்ல விவாதிக்க தயாரா இருக்கிறாங்களா என்று அறிந்து கொள்வது. இரண்டாவது, தொகுதியின் நிலவரங்களை அறிந்துதான் இவர்கள் வேட்பாளர்களாக நிற்கிறாங்களா அல்லது கட்சி சின்னம் மறைந்த தலைவர்கள் இதை மனதில் வைத்து நிற்கிறாங்களா அப்படின்றத சோதிக்கிறதுக்காகவும், இறுதியில் உங்க பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுதா அப்படின்றது நீங்க தான் கொக்கி போட்டு கேள்விகளாக கேட்க போறீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இதற்காக ஒரு விதை நாம விதைத்தோம். ஒரு சில கட்சிகள் வராம இருந்தாங்க. இப்போ எல்லா கட்சிகளும் வந்துடுறாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு கட்சி வருது, இன்னொரு நாளைக்கு இன்னொரு கட்சி வர இல்லாமல் போகுது, அது வேற விஷயம். ஆனால் வராத கட்சிகள் எல்லாம் கூட இப்பொழுது உறுப்பினர்களை அனுப்ப தொடங்கி இருப்பது, உங்களுடைய கர ஒலிகளை அவர்களுக்கு நாம பாராட்டுகளாக நம்ம வைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. வந்திருக்கின்ற வேட்பாளர்கள், முதலில் அமர்ந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு பொன்னரசு, பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி பார்த்தசாரதி, பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் திரு அமர்நாத், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பூவை கந்தன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு இ பரந்தாமன். ஒவ்வொருவருக்கும் 2 நிமிடங்கள் நான் வழங்க போறேன். அதாவது அவர்களை தவிர மற்றவர்களுக்கு வாக்களித்தால் என்னதான் நடந்துரும், ஏன் உங்களை மட்டும் வாக்களிக்கணும், அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இரண்டாவதாக நம்ம ஒரு உறுதிமொழி கேட்க போறோம், அது அப்புறமா நான் சொல்றேன். முதல்ல திரு பொன்னரசு, உங்களுக்கான நேரம். ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? இப்போ மாற்று கட்சி அவங்களுக்கு வாக்களிக்காம நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக எனக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை வந்து இதுதான் முதல் முறையாக தேர்தலை நம்ம சந்திக்கிறோம். இதுக்கு முன்னர் 50 ஆண்டு காலமாக மாற்று கட்சிகள் எல்லாருமே இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க. இவங்க எதுவுமே கொண்டு வராத மாற்றத்தை முதலாக தேர்தலில் போட்டியிடுற உங்கள் வீட்டு பிள்ளை, ஒரு இளைய பிள்ளை இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் இந்த இடத்துல அந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட அந்த உறுதியை கொடுத்து இந்த தேர்தலை நாம நினைக்கிறோம். அப்படின்னா உங்களை போன்று திமுக அதிமுக இங்க இருந்து வேற காங்கிரஸ் பாமக கூட ஒரு தடவை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. இவர்களை தவிர மற்றவர்களுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது? பாரதிய ஜனதாவின் அமர்நாத்துக்கு ஏன் வாக்களிக்க கூடாது? நாங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க ஒட்டுமொத்தமா பாக்குறோம் நம்ம இந்தியாலேயே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க தலைமை என்ன செய்யறாங்க, இப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை அப்படிங்கறது அவங்க வந்து ஏற்கனவே மற்ற மாநிலத்திலும் வந்து ஆட்சியாளர்கள்லாம் கூட இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி பிற மாநிலத்துல ஆட்சி அதிகாரத்தோட இருக்கிறாங்க. அங்கேயே மதுவிலக்கு கொண்டு வர முடியாதவங்க இந்த இடத்துல எப்படி மதுவிலக்கு கொண்டு வருவாங்க? சரியானதுல அது. அப்ப நான் இங்க வரும்போது இதை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற உறுதியை நான் கொடுக்குறேன். ஐயா, நீங்க உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, மற்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மோடியின் சாதனை, குஜராத்தில் நடந்த சாதனை வந்து தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கணும், தொகுதியில் பிரதிபலிக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான சாதனைகள் கண்டிப்பா செய்வோம். நீங்க குஜராத் முழுக்க சுத்தி பார்த்திருக்கீங்களா? சரி, அதுக்குள்ள நான் நுழைய விரும்பல. திரு கந்தன். நான் பூந்தமல்லி நகராட்சியில் 2 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற உறுப்பினர். நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் ஜெனரல் வார்டில் போய் நின்று 2 முறை வெற்றி பெற்று 10 ஆண்டு காலமாக மக்களுக்கு பணி செய்கிறேன். அந்த பணியை பார்த்தீங்கன்னா என்னுடைய பணிகள் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். அனைத்து வசதிகளும் என்னுடைய பகுதியில் எல்லா வசதிகளும், சாலையிலேருந்து கழிவுநீர் கால்வாயிலேருந்து மின் கம்பங்கள், குடிநீர் பைப்புகள் எல்லாம் அமைத்திருக்கேன். முதியோர்களுக்கு விடோ பென்ஷனு, முதியோர் பென்ஷனு, அரசு வழங்குகிற அனைத்து திட்டங்களையும் நான் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கேன். குறுகிய வட்டத்தில் இருக்கின்ற நான் அந்த வார்டிலே இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறேன். இந்த பறந்து விரிந்திருக்கின்ற பூவிருந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில், பூவிருந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பாதாள சாக்கடை இல்லை. 10 ஆண்டு காலமாக நான் நகரமன்ற உறுப்பினராக இருந்தபோது என்னோடு இருந்த நகரமன்ற சகாக்கள் கடந்த முறை இருந்த சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே சென்றோம். அதே போன்று அதற்கு முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே சென்றோம். அந்த எம்எல்ஏ இடத்துல கேட்கும்பொழுது பார்க்கலாம் பண்ணலாம் என்று சொன்னார்களே தவிர இதுவரைக்கும் ஒரு பாதாள சாக்கடை இல்லை. நீங்க வந்து அதை செய்வீங்க. இடையில ஒரு வரியை சொல்லிட்டீங்க. இந்த 5 பேர்ல யாராவது இந்த தொகுதியை சாராதவங்க, வெளியில தங்கி இருக்கிறவங்க யாராவது நீங்க சொல்ல வருவீங்களா? நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த பள்ளியில படித்தவன். மற்றவர்களை பற்றி எனக்கு அவர் அண்ணன் திருவேற்காடு சேர்ந்தவர்,
இவர் அண்ணன் திருநின்றை சேர்ந்தவர், தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத, அவரும் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர். 5 தலைமுறையா இங்க பூந்தமல்லியில அதான், இருக்கும். இப்ப இதே பள்ளியில எங்களுக்கு தான் தெரியாது. படிச்சிருக்கேன். நான் இந்த பள்ளியில படித்த பெருமை, இந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணை செயலாளராக இருக்கிறேன். என்னுடைய பாதங்கள் படாத இடம் கிடையாது இந்த மண்ணுல. வெளியிலிருந்து நல்ல எண்ணத்தோட உதவணும்ன்ற ஒரு முடிவோட வர்றவங்களுக்கு அந்த செய்ய முடியாது. அவங்களால இந்த மண்ணில் பிறந்தது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி. நிச்சயமா இப்போ பாத்தீங்கன்னா 15-20 ஆண்டு காலமாக எல்லாமே வெளியில இருந்து இறக்குமதி படுகின்ற உறுப்பினர் வேட்பாளர்களா தான் இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. அதாவது ஒரு கடைத்தெருவில் ஒரு சைக்கிள் ஷாப்ல வந்து ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு, ஹயர் சைக்கிள் மாதிரி எடுத்து ஓட்டு 5 வருஷம் ஓட்டிட்டு விட்டுட்டு போயிடுறது. அடுத்த இன்னொருத்தர் வராரு, அதே சைக்கிள் எடுத்து ஓட்டுறாரு, விட்டுட்டு போயிடுறாரு. இந்த தொகுதிக்கு எதுவும் இந்த தொகுதி மேல அக்கறை உள்ளவங்க வரணும் இல்ல. சரி, தொடர்ந்து பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இ. பரந்தாமன். உங்களுடைய கேள்வி ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், அதை 2 ஃபோல்டா பார்க்குறேன். எங்களுக்குங்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் கலைஞர் முதல்வராக வேண்டும். காரணம், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் கடந்த 5 ஆண்டு காலம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். கலைஞர் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். எங்களுடைய ஹீரோவான தேர்தல் அறிக்கையை பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அது ஒரு விஷயம். அங்கே நீங்க சொல்ற மாதிரி கருணாநிதி முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தவறான நபரை தேர்ந்தெடுத்து விட மாட்டோம் உறுதியா இருக்கிறாங்க. அதனால் அதற்கு முன்னதாக உங்களை ஏன் சொல்ல வரேன். அந்த கேள்வி, இந்த கேள்வி வரும் என்பதற்காக தான் என்னுடைய தொடக்கமே உங்க கேள்வியை நான் 2 ஃபோல்டா பாக்குறேன். 2 ஃபோல்டா பாக்குறேன்னு சொன்னேன். முதல் ஃபோல்டு என்னுடைய லீடர், என்னுடைய பார்ட்டி. அடுத்த ஃபோல்டு நான் என்ன ஒரு கேண்டிடேட்டா இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க. பட் நான் அப்படிங்கிற போது பார்க்கும்போது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரெண்டாவது வந்து எலெக்ஷன்ங்கிறதே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு எண்ணம், மக்களுக்கு நம்ம ஒன்று பணியாற்றணும். அதை எனக்கு அப்படியே இயற்கையாகவே எனக்கு சட்டப்படிப்பு அமைந்தது. பிறகு அரசியல் இயற்கையாக வந்தது. பிறகு தலைமையோடு தொடர்பு கொண்டு பிறகு என்னுடைய ஸ்கில்டை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அண்ணன் திரு கந்தன் அவர்கள் சொன்னது போல திருநின்ற ஊர் சொன்னார், உண்மைதான். ஆனால் இந்த தொகுதி, இன்றைக்கு இருக்கிற தொகுதி புலியூர் என்கின்ற ஒரு கிராமம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடியதான். அதுதான் என்னுடைய பூர்வீக கிராமம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த புலியூருக்கும் திருநின்ற ஊருக்கும் இடையில் ஒரு ஏரி தான். இந்த திருநின்ற ஊரும் ஏற்கனவே பூந்தமல்லி தொகுதியில் தான் இருந்தது. இப்போ வந்து டீலிமிட்டேஷன் தான் மாறி இருக்குது. ஆனால் அரசியல் காரணம், அலுவல் காரணம் எல்லாமே பூந்தமல்லி யூனியன் தான். எல்லோரும் மண்ணின் மைந்தன் தான். இந்திய திருநாட்டில் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும், எங்கிருந்து வேணாலும் யார் வேணுமாலும் பணியாற்றலாம். சரி, மகிழ்ச்சி. அடுத்து இந்த வேட்பாளர்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கலாம். வழக்கமாக இதை 2 நாட்களும் கடைசியில தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இடையில சில ரசாபாசம் ஆகி சில பேர் எந்திரிச்செல்லாம் போயிடுறாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியை விட அந்த உறுதிமொழி உறுதியா நான் பாக்குறேன். அது என்னன்னா, வாக்காளர்களுக்கு வாக்குக்கு பணம் அளிப்பது எவ்வளவு கேவலமானது என்பதையும், அதற்காக பணத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு பரிதாபத்திற்குரியது என்பதையும் ஒரு நிமிடத்துல ஆளுக்கு 30 நொடிகள் இதை பேசுவாங்க. முதல் உறுதிமொழி நாம் தமிழர் கட்சியின் பொன்னரசு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளராகிய ஆ. பொன்னரசு எனும் நான் வாக்காளர்களுக்கு பணமோ பொருளோ இந்த தேர்தலுக்கு கொடுக்க மாட்டேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். கூடுதல் உறுதிமொழியாக, இங்கு பேசப்படும் இந்த நிகழ்ச்சியில் நான் கொடுக்கும் வாக்குறுதிகளை செய்ய தவறினால் எந்த நேரத்திலும் என் பதவியை ராஜினாமா செய்வேன் என்றும் உறுதியளிக்கிறேன். சொன்னபடி நடக்கணும். ஏன்னா எத்தனையோ உறுதிமொழிகள், சத்தியங்கள் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கு. முதல் உறுதிமொழி நின்னா முச்சந்தில் நிக்க வச்சு கட்டி வச்சு அடிங்கலாம் நான் கேட்டிருக்கோம். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி சி. பார்த்தசாரதி. ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எங்க தலைவருடைய கொள்கை பணம் கொடுக்கக்கூடாது, ஓட்டுக்குன்னு கொள்கை. நீங்க கொடுக்க மாட்டீங்க? அப்படிதான், கொடுக்க மாட்டோம். மகிழ்ச்சி. மூன்றாவதாக பாரதிய ஜனதாவின் அமர்நாத். பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நான் வாக்காளருக்கு எந்தவித நேரத்திலும் இலவசமாகவும் எந்த பணமாகவும் கொடுக்க மாட்டேன், உறுதியளிக்கிறேன். மறுமலர்ச்சி திமுகவினுடைய வேட்பாளராகிய கந்தனாகிய நான் வாக்காளர்களுக்கு பணமோ பொருட்களோ எதுவும் நிச்சயமாக கொடுக்க மாட்டேன். நான் கடந்த முறை வெற்றி பெற்ற பொழுது கையெழுத்து கும்பிட்டுத்தான் வாக்காளர்களிடத்திலே வாக்குகளை பெற்றிருக்கிறேன். ஆகையினால் இந்த முறையும் அதற்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். பணம் கொடுப்பதோ வாங்குவதோ தவறு என்று நான் என்னுடைய தனிப்பட்ட கொள்கையாகவும் என்னுடைய இயக்கத்தின் கொள்கையாகவும் நாங்கள் வைத்து இருக்கிறோம். எனவே என்னை பொறுத்தவரை பணமோ பொருளோ அல்லது வேறு எந்த வகையிலோ வாக்காளர்களை எனக்கு வாக்களிப்பதற்காக நான் அவர்களை தவறாக பயன்படுத்த மாட்டேன். மகிழ்ச்சி. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் கிடைத்தால் அந்த ஆதாரத்தையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு உலகறிய நம்ம செய்யலாம். சரி.
பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்ம போலாம். முதல்ல பெண்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். யாருமா கேட்க விரும்புறீங்க? எனக்கு படிக்க தெரியாது. எதுவாக இருந்தாலும் தப்பா இருந்த நான் கேட்குற கொஸ்டின் தப்பா இருந்தாலும் மன்னிக்கவும். முதல்ல இந்த ஏரியால வர சொல்ல அவரை நான் வாக்கு உறுதி கேட்டேன். 25 வருஷம் திரௌபதி அம்மன் கோயில் பாழடைஞ்சிருந்தது. எந்த ஊர் மக்களும் அந்த கோயிலுக்கு வழக்கு ஏற்றவில்லை. என் கோயில் வழக்கு ஏத்தனால் உன் வழக்கு எரியும். அதுக்கு நீ வாக்கு உறுதி உரியான்னு. திரௌபதி அம்மன் கோவில் விஷயம் சொன்னீங்க. அதை யாராவது நீங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை நீங்க ஏற்கனவே உங்களுடைய வாக்குறுதிகளை வச்சிருக்கிறவங்க இருக்கிறீங்களா? கோவில் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ அந்த கோவில் மட்டுமே இல்லை, தொகுதியில் முழுக்க எல்லா ஊர்லேயும் கோவில் இருக்கு. ஒரு கோவிலுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குளம் சொல்லுவோம்ல, நம்ம அந்த குளமும் இருக்கு. அதில் நீர்நிலைகள் நம்ம தேக்கம் அந்த மாதிரி ஏற்பாடு முன்னோர்கள் கட்டியது. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த நீர்நிலைகள் வந்து நம்ம பயன்படுத்துக்கானது. இந்த கோவில் வழிபடுறதுக்கும் சரி, நீரை வந்து நம்ம பயன்படுறதுக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் அதை பண்ணியிருக்காங்களே தவிர அதை பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே அதை பயன்படுத்த கிடையாது. கோவிலும் வழிபடுறது, மக்கள் அதை வந்து அதை கவனிக்கிறதும் கிடையாது. அதை சுற்றி இருக்க அந்த குளத்துல இருக்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நெகிழிகளும் அந்த குப்பைகளுமா தான் இருக்கு. நான் தொகுதி முழுக்க ஆய்வு செய்யும் போது எல்லா ஊர்லயும் போயிட்டு வரும்போது அதை பார்த்துருக்கேன். அப்போ அதை வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்து வச்சிருக்கோம். அந்த குளத்துல இருக்கிற அந்த நெகிழியெல்லாம் நம்ம வந்து அகற்றணும். கோவில் நீர் ஆதாரத்தை பாதுகாக்கிற ஒரு வேலையும் பாக்குறீங்க. அது HRNC கண்ட்ரோல்ல வரக்கூடிய கோயிலா அல்லது தனியா இருக்கக்கூடிய ஒரு நம்ம மக்களே சேர்ந்து உருவாக்கக்கூடிய கோயிலான்றதை பார்க்கணும். HRNC மூலியமா இருக்கக்கூடிய கோயில், ஆனால் அரசனுடைய கவனமோ அதிகாரிகளுடைய கவனமோ இல்லை என்று சொன்னார், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதியாக எங்களை போன்றவர்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும். ஒரு தனியார் கோயிலாக இருக்கின்ற பட்சத்தில், மக்கள் பிரதிநிதியாக நான் தேர்ந்தெடுக்கின்ற பட்சத்தில், நாங்கள் வேறு சில வழிமுறைகள் தான், ஒரு செல்வந்தர்கள் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஒரு பொது நோக்கம் உள்ளவர்களை அழைத்து அதுக்கு வேண்டிய பணிகள் என்ன ஏது பயிர வேண்டும் அப்படித்தான் செய்ய முடியுமே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உடனே சட்டமன்ற உறுப்பினர் ஃபண்டில் இருந்தோ அல்லது அரசாங்கத்திலிருந்தோ அதுபடி செய்ய முடியாது. பிராக்டிகல் செய்ய முயல்வீர்கள். இப்ப அவங்க சொன்னாங்க கோவில்னு, அதாவது பூர்ணமல்லி பேர் வந்தது காரணமே பூக்கள் இங்கு பயிரிடப்பட்டது. பூந்தமல்லி அதிக பூக்கள் பயிரிடப்பட்டது. இந்த பூக்களை தான் வந்து திருக்கட்சி நம்பிகள் இங்கிருந்து பூக்களை பறித்து கொண்டு நம்முடைய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சாத்துவார்கள். காஞ்சி மாவட்டத்தில் அருகாமையில் ஒட்டி உள்ள இந்த பூந்தமல்லியில் மிக திருத்தலங்கள் நிறைய இருக்கிறது. இந்த கோவில் சொன்னாங்க தெரியுங்களா, இந்த கோவிலுக்கு அதிகமா இன்னைக்கு வந்து பாழடைஞ்சு போச்சு. அந்த நகரமே வந்து பூக்கள் நிறைந்த பூ இருந்த மல்லி இன்றைக்கு கழிவு நீரும் பல்வேறு சம்பவங்கள் நடந்தது. அதனால ஒரு 36 வருடங்களாக மூடி இருந்த கோயில், விளக்கேற்றாத கோயில். நான் இருப்பதோ ஒரு வார்டு, 12வது வார்டு. நான் போட்டியிட்டது 14வது வார்டு. எனக்கு அங்கு வாக்குகள் இல்லை. ஆனால் அந்த மக்களிடத்திலே சொன்னேன், 36 வருடங்களாக மூடியிருந்த இந்த திருத்தலத்தை நிச்சயமாக நான் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக செய்வேன் என்று சொன்னேன். செய்தேன், கும்பாபிஷேகம் செய்தேன். அதற்கு சாட்சி இன்றைக்கு மக்களே இருக்கிறார். இங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நீர்நிலைகள்ல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகள்ல நீர் அதிகமாக தேங்கும் பொழுது அந்த நீர் வெளியேறி பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகள் எல்லாம் புகுந்து விடுகிறது. அதனால மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். இங்கே பெரிய பெரிய நீர்நிலைகள் இருந்தது, அந்த நீர்நிலைகள் எல்லாம் இன்று இல்லை. எனவே அந்த நீர்நிலைகளை மறுபடியும் இங்கே உண்டாக்கி ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செய்து இந்த பூந்தமல்லிக்கு உரிய சிறப்புகளை யார் செய்கிறார்களோ அவருக்கே நான் வாக்களிப்பேன். மகிழ்ச்சி. இது குறித்த சிறப்பான திட்டம் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம கேட்கலாம். யாராவது ஒருவர்கிட்ட கேட்டா நம்ம விரைவா நகரலாம். யார்கிட்ட கேட்கலாம், நீங்களே சொல்லுங்களேன். ஆல்ரெடி பிஜேபியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல பூந்தமல்லி தொகுதியில் கும்மனஞ்சாவடியிலேருந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் மேம்பாலம் போட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுன்றது இருக்கு. அது சாலைக்கு அடுத்தபடி அந்த குளங்கள் தூர்வாரப்படும். ஏரிகளுக்கு சொல்லாம திறக்க மாட்டோம் திடீர்னு. ஸோ அதை சேஃப்டி பண்ணுவோம். ஏரிகள் தூர்வாரப்படும், தண்ணீர் சேர்க்கப்படும், ஆக்கிரமிப்புகள் கண்டிப்பாக அகற்றப்படும். அரசு கல்லூரிகள், இன்றைக்கு இருக்கிற தனியார் கல்லூரிகள் நிறைய பேர் ஆக்கிரமிச்சு பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்தோம்னா ஆக்கிரமிப்பு அகற்றப்படும், அரசுடைமையாக்கப்படும். இது குறித்த சிறப்பு திட்டங்கள் வேற யாரு நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயா சொன்ன மாதிரி வந்து நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம நிச்சயமா வந்து ஆக்கிரமிப்பை அகற்றுவோம். மேலும் வந்து எதிர்ப்பு வருமே, பரவாயில்லையா?
இல்ல அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம். பொதுமக்களே கூட சில கடைகளை வச்சிருப்பாங்க, ஏழை எளிய மக்கள் எல்லாம் கூட ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இததான் அண்ணன் சொல்றது அதுதான் அன்பான சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க அதை பேசிருப்பீங்க அண்ணன் கிட்ட. இப்போ ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அதிகாரமா சர்வாதிகாரம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல நான் அன்பான சர்வாதிகாரம் தான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னும் போது ஒரு மருத்துவர் உங்களுக்கு வந்து ஊசி போடுறாரு அப்படின்றது வந்து அது சர்வாதிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தாயுள்ளத்தோடு சொல்லுங்க. தாயுள்ளத்தோடு அது சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம் நாங்க சொல்றோம். ஏன்னா இப்ப தாயுள்ளத்தோடு வேற மாதிரி பொருள் பற்றும் நினைக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம அன்பான சர்வாதிகாரத்தோட அந்த மக்கள் அங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை அகற்றிட்டு நம்ம அதை. நீங்க என்ன சிறப்பு செயல் திட்டம்? இந்த போக்குவரத்து நெரிசலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் முதல்ல வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதுல நாங்க ரொம்ப கம்பார்ட்மெண்டல் சைஸா சொல்லியிருக்கோம். குமணம் ஜாவடி, நசரத்பேட்டை, இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மேம்பாலம் வரணும், எங்கெங்கெல்லாம் புறவழி சாலைகள் வரணுன்றதை சொல்லியிருக்கோம் தேர்தல் அறிக்கையில். இந்த நீர்நிலைகளை பற்றி சொல்லும்போது ஒரு சில ஏரிகளை குளங்களை எல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில். அந்த நீர்நிலைகள் வரும்போது ஆக்கிரமிப்பு அகற்றுதல்ன்ற ஒரு சிக்கல் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அந்த சிக்கல் பார்க்கும்போதுனா ஆக்கிரமிப்பு ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் இயலாமையாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியல அல்லது பொருளாதார ரீதியில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சில அடித்தட்டு மக்கள் வேற வழி இல்லாமல் எங்கேயாவது ஒரு குடிசை போட்டு வாழறாங்கன்றது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொன்று பட்டா லேண்ட் இருக்கும்போதே அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்கிறது ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொன்று எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது பெரிய நிறுவனங்கள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்றதை தவிர்க்கிறேன், ஒரு நிறுவனங்கள் அல்லது பெரிய இடங்கள் அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரியும் திமுகவுடைய ஆட்சியில் தான் கலைஞருடைய முதல் டியூரிங் 60s and 70s குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தார். அந்த குடிசை மாற்று வாரியம் கொண்டு வரதனுடைய நோக்கமே என்னன்னா, இந்த மாதிரி வீடு இல்லாதவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல மாற்று குடியிருப்பு கொடுக்கணுன்ற ஒரு திட்டம் இந்தியாவிலே முதல்ல கொண்டு வந்து கலைஞர் தான். அப்படி இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட மக்களுக்கு இவர்களிடத்துல முதல்ல இவங்களை எஜுகேட் பண்ணணும். அங்க சிக்கல்கள் வராம இருக்கணும்னா, இதெல்லாம் எளிய மக்களை பத்தி பேசுறீங்க, நீங்க மாற்று இடம் கொடுக்க போறீங்க, கொண்டு போக போறீங்க. ஆனால் அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க சொல்ல விரும்பலன்னு கூட சொன்னீங்க. சொல்லலாம், பெரும் நிறுவனங்கள் இவங்களை அகற்றுவதற்கே சிரமப்படுறோம், இவங்களை எல்லாம் அனுமதிச்சது யார், இதையெல்லாம் அனுமதித்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட யாரையுமே அல்லது ஒரு அரசாங்கத்தையும் நம்ம சொல்ல முடியாது. இது வெறும் அரசியல் அல்லது அரசு அமைக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு மட்டும் இது பங்கு கிடையாது. தெரிந்தோ தெரியாமலையோ பொதுமக்களுக்கும் பங்கு இருக்கிறது, அரசியல்வாதிக்கும் பங்கு இருக்கிறது, அதிகாரிகளும் பங்கு இருக்கிறது, எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. அதுல அரசியல்வாதிகளின் பங்கை மட்டும் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். அரசியல்வாதிகள் பங்கு அப்படிங்கிற போது அதான் சொல்ல, இது ஒரு கவர்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்ல முடியாது. இதனாலதான் நம்ம என்ன இப்போ மது ஒரு பீரியட் அதிமுக, அதற்கு முந்தி எல்லாம் திமுக, காங்கிரஸ், பாமக இப்படி எல்லாம் இருந்திருக்கீங்க. இல்ல ஆட்சியில காங்கிரஸ் பிஃபோர் 67, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசாகள் அதிமுக திமுக மாறி மாறி வந்து இது இயற்கையான விஷயங்கள். இது ஒன்றும் வெளிப்படையா அதை ஒத்துக்கிறது ஒண்ணு இல்ல. தொகுதியில அனுமதிக்கிறதுக்கு அவங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டு இருந்திருக்கலாமே, அதுக்காக கேக்குறேன். இல்ல ஆசியா நான் ஒன்னு சொல்லிடுறேன். நான் வந்து லாஸ்ட் ரெஜிம்ல கவர்மெண்ட் பீரியடா இருந்திருக்கேன் 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்ல. அப்படி ரெஜிம்ல இருக்கும்போது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து மழை வெள்ளத்தால வரும்போது அதை டெமாலிஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சாங்க அந்த அவுட் பிளாக் எடுக்கிறதுக்காக. அதுக்காக கோர்ட்ல கேஸ் வந்துச்சு. அந்த கோர்ட்ல கேஸ் வந்து ஆஸ் ஏ கவர்மெண்ட் பீரியடா எனக்கு ரேட்டு பேசினாங்க. ஆனா இந்த இன்ஸ்டிடியூஷனை விட அல்லது என்னுடைய தனிப்பட்ட விட மக்களுடைய பயன்பாடு தான் முக்கியம்னு சொல்லி நான் அந்த கேஸை வெகமெண்டா எடுத்து நடத்தி என்னை வந்து ஒரு ஆர்டிஓ மேடம் அவங்க வந்து என்னை வந்து பர்சனலாக கவர்மெண்ட் பீரியட் ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி கவர்மெண்ட் பீரியடர்ஸ் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை நாங்கள் தைரியமாக செயல்படுத்துவோம் சார் சொன்னாங்க. அப்படிப்பட்டவன் தான் இப்போ நான் நிற்கிறேன். பூர்ணமல்லி பேருந்து நிலையம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பன்னிகளும் நாய்களும் மாடுகளும் மேய்ஞ்சு பேருந்து நிலையத்தை அது ஒரு என்டோன்மெண்ட் இடம் 3 ஏக்கர் 10 சென்ட் பேருந்து வெளியில தான் நின்று. அந்த இடத்தை எடுத்து அதை அடித்தளம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணதே எங்களுடைய பார்ட்டியில எம்டிஎம்கே அட்கோமணி, எங்க சங்கர், தமிழ்வாணன் போன்றவர்கள் எல்லாம் பதவியிலே இல்ல. ஒரு நிமிஷம், பதவியிலே இல்லாத போது பேருந்துகள் வெளியில ரோட்ல நின்று அவ்வளவு நிலை பண்ணி மேய்ஞ்சிருந்து. இன்னைக்கு அந்த இடத்தை ஒரு என்டோன்மெண்ட் இடத்தை ஒரு தனி நபராக வைத்திருந்தார். அவர் இடத்துல பேச்சு. அதுக்கப்புறம் இங்க நகரமன்ற தலைவராக ஞானம் நகரமன்ற தலைவராக இருந்தார். அந்த நபரிடத்திலே அவரை கூப்பிட்டு பேசி அதற்கு உரிய என்டோன்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை எங்க நகராட்சியில இருந்து செலுத்தி அந்த இடத்தை பெற்று அதன் பிறகுதான்
பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணது நாங்க தான். ஒரு நகராட்சியால் பொறுப்புல இல்லாத போது நாங்க தான் அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம். அந்த பெருமை எங்களுக்கு தான் உண்டு. உங்ககிட்ட இவ்வளவு கேள்வி அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு தைரியத்தோட எடுத்தோம். பொறுப்புல இல்லாதப்போ வந்து அவர் அடிக்கல. அததான் அந்த பேஸ் மகிழ்ச்சி. அத பேஸ் தொடங்குனதே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றவரும் அவர் தான். ஐயா ஸ்டாலினை வர வச்சு நாங்க வந்து அதை ஓபன் பண்ணதும் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நானும் நகரமன்ற உறுப்பினர். ஆனா ரொம்ப மகிழ்ச்சி அதை நீங்க உருவாக்குனதால. அந்த உருவாக்குனதால இப்ப இந்த போக்குவரத்து நெரிசல் அங்க சிக்கல் தீர்ந்துருச்சா? மக்கள் கிட்ட கேளுங்க. நீங்க மக்கள் கிட்ட நீங்க கேளுங்க. இப்ப நீங்க அந்த இடத்துல வந்து அந்த பணிமனை கட்டியதுக்கு அப்புறம் அந்த நெரிசல் இன்னும் இருக்கா இல்லையா? பயணம் செய்யற எல்லாரையுமே கேளுங்க. ஐயா நீங்க கேளுங்க. நீங்க தான் சொன்னீங்க இப்ப நீங்க வந்து அதாவது இல்ல எல்லாமே பேருந்து அமைக்கப்பட்டு பேருந்து உள்ள நிக்குது. அது அதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள் அந்த பேருந்து ஓட்டுநர்கள் மீது தவறு. உரிய இடத்தில் பேருந்து நிறுத்தகம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் வெளியூர் பேருந்து அந்த விக்னேஸ்வரா தியேட்டருக்கு பார்த்து நம்ம வாட்டர் டேங்க் பக்கத்துல தான் பேருந்து நிறுத்தம். அந்த பேருந்து இங்க கோல்டன் டெக்டர் சாண்டியோ ஆனந்த ஆட்டோ சாண்டியோ நிறுத்தத்தினால ஒரு பேருந்து நிற்கும் பொழுது முன்னாடி டிராபிக்கே கிடையாது. பின்னாடி பாத்தீங்கன்னா குறைஞ்சது நம்ம அரசு மருத்துவமனை வரைக்கும் டிராபிக் ஆகுது. ஒரு வண்டி நின்னதுனால பயணிகள் அங்க ஏத்துறாங்க. நாங்க எத்தனையோ மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு நகரமன்ற உறுப்பினர் தலைவர்கள் எல்லாம் வந்து கூட்டி ஆலோசனை பண்ணும்போது நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு நொடி நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகலாம். கடந்த 40 ஆண்டு கால திராவிட கட்சிகள் ஆட்சியிலே கல்வி மற்றும் மருத்துவம் இரண்டும் வியாபார நிறுவனங்களாக ஆகிவிட்டன. ஏறக்குறைய 40 விழுக்காடு ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் கல்வி செலவுக்காகவும் குடும்பத்தினுடைய ஏனைய அங்கத்தினர்களின் மருத்துவ செலவினருக்காகவும் தங்களுடைய அசையா சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இம்மாதிரியான அவல நிலைக்கு உங்களுடைய தீர்வு என்ன? இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல மருத்துவம் படிப்பு இதுக்கெல்லாம் நீங்க படாத பாடுபடுறீங்க, கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இது ஒரு யதார்த்த நிலை தான். ஆனால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். டிஎம்கே பீரியடையும் ஏடிஎம்கே பீரியடும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். டிஎம்கே பீரியட்ல தான் இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து சாதாரண சாமானிய மக்கள் கூட ஒரு உயர் மகத்துவ சிகிச்சை செய்வதற்கு ஒரு அரசு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது ஒன்று இங்கே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பயனடைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப கல்வி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ், மருத்துவம், பொறியியல், விஞ்ஞானம், அறிவியல், இது எல்லாமே வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிறத திமுகவினுடைய அரசாங்கத்தினால கொண்டு வந்ததுனால தான் நாமெல்லாம் காலேஜுக்குள்ளே போக முடியுன்றதை நீங்கள் நினைக்கணும். ஸோ திமுக ஒரு விதை போட்டு உள்ள அனுப்புனதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து நம்ம பேசும்போது இன்னும் எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னாங்க. இன்னும் என்ன செஞ்சதுன்னு பிடிச்சி கேட்கிற கேள்வியை கேட்க வைத்தது திமுக. இந்த கல்வி வியாபாரமாக்கப்படுகிறதுங்கிற பிரச்சனை யூனிவர்சலா நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கு. அதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தில் தனியார் நிறுவனங்கள் அதிகமான கல்வி கட்டணம் நிர்ணயிக்கிறாங்கிறதுக்காக தான் சிங்காரவேலன் கமிட்டி கமிட்டியை எந்த பள்ளி நிறுவனம் மதிப்பதில்லை. அது வந்து சார் இதுவும் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப கவர்மெண்ட் வந்து அந்த கமிட்டியை யாரும் மதிப்பதில்லை. ஒரு கமிட்டியை ஸ்டடி பண்ண சொல்லி போடுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல. அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அதனுடைய பரிணாம வளர்ச்சியா தான் கொண்டு போக முடியுமே தவிர ஏதோ ஒரு கட்டத்துல கோர்ட்ல போட்டு ஸ்டே ஆகணும் உடனே அடுத்த கவர்மெண்ட் அதை தூக்கி கிடப்புல போட்டுருது. ஆட்சியாளர் நினைத்தால் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களை தங்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நீங்க எம்எல்ஏ வந்தீங்கன்னா என்னென்ன செய்வீங்க இந்த தொகுதிக்கு? மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள். இந்த பகுதியில இந்த மழையில் பாதிக்கப்பட்டதனால் இந்த ஊர் எப்படி இருந்ததுன்னு நீங்களாம் கண்குள்ளா பார்த்திருப்பீங்க. நான் 16 மணி நேரம் அந்த மழையில நனைஞ்சவன். இந்த ஃப்ளட்ல தண்ணி வெளியேற்றுவதற்கு பல போராட்டங்கள். அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும், தலைவர் உட்பட அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும், எங்க முனிசிபாலிட்டியினுடைய கமிஷனர் கூட எல்லா நிர்வாகம் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பாதாள சாக்கடை, ஒரு ரெயின் வாட்டர், அதாவது கழிவு நீர் செல்வதற்கு, மழை நீர் செல்வதற்கு வசதி இல்லாததால், நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்ததனால், முறையாக சென்று ஆற்றிலே செல்ல முடியாத நிலையினால் இன்றைக்கு இந்த பகுதி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது மழையினால். ஆனால் நாங்கள் வந்தால் நிச்சயமாக முதலில் பாதாள சாக்கடையை கொண்டு வருவோம். அதாவது இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல எந்த வசதியும் இல்லைன்ட்டு நிறைய பசங்க குறை சொல்றாங்க. ஒரு பாத்ரூம் சரியில்லை, தண்ணி சரியில்லை, டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு சரியா வர்றது இல்லை, அப்புறமா ஒரு டீச்சர் மாசம் ஒரு டீச்சரா மாறிடுறாங்க, அப்ப எங்களுக்கு எப்படி லெசன் புரியும், அதெல்லாம் சொல்றாங்க. நான் என் பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான், ஆனா சரியா கோச்சிங் இல்லை. அதனால நிறைய பேருக்கு இங்க வந்து நிறைய பேர்
வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதான் இவர் இந்த மதிமுக வேட்பாளர் நான் கேட்கிறேன், இந்த ஸ்கூல்ல படிச்சீங்களா நீங்க வேட்பாளர் எம்எல்ஏ வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்வீங்களா? நிச்சயமாக செய்வேன். இந்த பள்ளியின் தரத்தை உயர்த்துவோம். இந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நான் வெற்றி பெற்றால் நான் படித்த பள்ளி என்ற பெருமையோடு நிச்சயமாக செய்வேன். இந்த பள்ளியில் நிறைய வசதி பண்ணாங்க, இந்த வருஷம் வசதி பண்ணலன்னு சொல்றாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் புது கட்டடம், எல்லாமே புது கட்டடம். இந்த கதவு புது கதவுகளை பேத்துன்னு போயிடறானுங்க. ஒயரிங்களை ஃபேனை ஸ்பேனர் எடுத்து கைட்டு எடுத்து போயிடறானுங்க. அதுல ஒழுக்கலாம் முடிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் படிக்கும் போது நாங்கெல்லாம் படிக்கும் போது யாருகிட்ட கத்துக்கிட்டாங்க குழந்தைகள்? அவங்களா தனியா பரிணாமம் காலத்துக்கு கட்ட வேற வண்டி பண்ண முடியாது. ஒயரு மொத்த ஃபேனை கைட்டு எடுத்து வித்துட்டானுங்க. ஒயர்லாம் உருவிட்டான். நீங்க போய் பாரு, நான் போய் தான் சொல்ல, உன் கண்ணதுல சாட்சி இருக்குது. இதுல வெளியில தெரிகிறது இந்த பாத்ரூம் இல்ல, சமூக ஒழுங்கு இல்ல, ஒரு மாணவர்கள்கிட்ட அடுத்த தலைமுறையை நோக்கி போறதுக்கான ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. யாராவது ஒருவர் இதை மனசுல வச்சு வேற ஏதாவது ஒரு வகையில ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா? பொதுவாகவே என்னுடைய பர்சனலா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாடல் கான்ஸ்டிடியூன்சியா உருவாக்குறேன்னு சொல்றது என்னுடைய மோட்டோ, என்னுடைய திங்கிங் என்னன்னா, இந்த பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வரணுன்றது என்னுடைய இது. எல்லா நிலைகளிலும் எல்லா இடத்துலையும் பொதுமக்களை ஈடுபடுத்தணும். அதே மாதிரி மாணவர்களையும் அவர்களை அல்லது இளைஞர்களை ஈடுபடுத்தணும். ஒரு சாதாரணமா ஒரு முனிசிபாலிட்டியில் எல்லா வெல்ஃபேர் மெஷர்ஸும் செய்யறதுக்கு மேன் பவர் ஏஜென்ட் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் இளைஞர்களை அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்காக அவங்கள கொண்டு வந்து தெருவில் நிப்பாட்டி, இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வேலைகளை செய்யறத நீங்க இதை கண்காணிங்க பாருங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரும், அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். இந்த பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஒரு ப்ரோக்ராமை நான் வச்சிருக்கேன். எந்த அரசு வந்தாலும் அரசாங்க மருத்துவமனையில் மருத்துவர்கள் கண் டாக்டர் எலும்பு உடைஞ்சதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பல் டாக்டர் ஜுரத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு பூந்தமல்லி ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்தீங்கன்னா மெடிசன் படித்த டாக்டர் 1-2 கூட கிடையாது. எம்பிபிஎஸ் படிச்சாங்கன்னா கண் டாக்டர் தான் இருப்பார், பல் டாக்டர் தான் இருப்பார். அவர் தான் ஜுரத்துக்கு மருந்து, டெங்கு ஜுரம் வரும், அவர் தான் மருந்து கொடுப்பார். 5 நாள் 6 நாளுக்கு வச்சிருந்து அதுக்கப்புறம் கேஎம்சிக்கு அனுப்புவார். இதை கண்காணிப்பது எந்த அரசாங்கமும் கிடையாது. சார், இதுக்காக நீங்கள் யாராவது ஒருத்தர் போராடி இருக்கீங்களா இது வரைக்கும்? ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். நான் கேண்டிடேட்டாக என்னை பார்ட்டியில் டிக்ளேர் பண்ண பிறகு என்னுடைய நிர்வாகிகள்லாம் ஒவ்வொரு வார்டுலையும் போய் சந்திக்கும் போது இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நான் பார்த்துட்டு வரும்போது, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கிற போது நான் என்னுடைய நகர செயலாளர் திரு ரவிக்குமார் நானும் தான் ஒவ்வொரு ஏரியா பார்க்கும்போது, ஏன்னா ஹாஸ்பிட்டலுடைய அப்பியரன்ஸே சரியில்லையே, இருக்கிற இடமே சரி கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்கி நாங்கள் போய் பார்த்தா, அதாவது இவ்வளோ பெரிய இடத்துக்கு இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு தகுந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நான் சொன்னேன், நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஏதாவது வெளி இடமா பார்த்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டணும் இதை அப்படிங்கிறது. அதாவது ஒண்ணு இல்ல சார், நான் சொல்லியிருக்கேன். 2 பேரும் மாறி மாறி வராங்க. பூந்தமல்லி பாத்தீங்க, வராதவங்க இத பேசிட்டே இருப்பீங்க. நாங்க வர போறோம், நாங்க வர போறோம், 5 வருஷத்துல நாங்க வர போறோங்க. வந்து 5 வருஷத்துல ஒரு யார் எவ்வளவு மல்லியில பார்க்கணும். ஆனா ஒண்ணே ஒன்னு சொல்லிறேன், காவல் நிலையத்துக்கு ஒரு இடம் கிடையாது, ஒரு முறையான காவல் நிலையமே கிடையாது. கரெக்ட், ஃபயர் ஸ்டேஷன் கிடையாது. 5 வருஷம் யார் ஆட்சியில் இருக்காங்க? எல்லாம் நீங்க தான் மாறி மாறி இருந்தீங்க. இல்ல திமுக என்ன செஞ்சீங்க? எங்க ஏரியால சுடுகாடே இல்லையே, நீங்க கல்வி இல்லன்றீங்க, தண்ணி பிரச்சனை இல்லன்றீங்க. பூந்தமல்லி நாங்க. நான் இறந்தாலும் அந்த சுடுகாட்டில் தான் புதைக்கப்பட வேண்டும். நான் அந்த பகுதியை சார்ந்தவர். அவருக்கு சொந்தமான 12வது வார்டு அவருடைய சார்ந்தவர். அந்த சுடுகாடு 4 ஏக்கர் 36 சென்ட். ரெவென்யூ காஞ்சி மாவட்டம். நாங்கள் இருப்பது முனிசிபாலிட்டி திருவள்ளூர் மாவட்டம், பூந்தமல்லி தொகுதி. நாங்கள் இருக்கிற மண் காஞ்சி மாவட்டத்துக்கு சொந்தம். நாங்கள் இருக்கின்ற மேல் கூரை பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சொந்தம். நாங்கள் இறந்தால் எங்களை புதைப்பது அந்த இடம். ஆனால் இன்றைக்கு அந்த 4 ஏக்கர் 36 சென்ட் சமூக விரோதிகளால் மடக்கப்பட்டு பிளாட்டாக போடப்பட்டு, அதுக்கு பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு போராட்டங்களை நடத்தி, பல்வேறு கலெக்டர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவருமே கலெக்டர் இடத்தை நேரடியாக சொன்னோம், போராட்டங்கள் நடத்தினோம், பிணத்தை ரோட்டில் வைத்து போராடினோம். ஆனால் அன்றைக்குதான் வருவார்கள், அந்த கூரையை பிரிப்பது இங்க போச்சுங்க, நாங்க கிளியர் பண்ணிடுறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை, இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு. நிரந்தர தீர்வு கேக்குறாங்களே, என்ன செய்வீங்க? நிரந்தர தீர்வு இப்ப இருக்கிறது 4 ஏக்கர் 36 சென்ட்ல, ஒரு நிமிஷங்க, 4 ஏக்கர் 36 சென்ட்ல இப்ப இருக்கிறது மிஞ்சி போனா ஒரு 1 ஏக்கர் கூட இருக்காது. 1 ஏக்கர் கூட இருக்காது இல்லன்றாங்க. ஆனால் இருப்பதை இருக்கிறதையாவது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இருக்கிறதையாவது பயன்படுத்தி கொண்டு அதை முழுமையாக காம்பவுண்ட் போட்டு அதையாவது பாதுகாக்கணும் சார். இல்லனா புதைப்பதற்கு கூட இடம் இல்லாம சூழ்நிலை உருவாகும். அவங்க சொல்றாங்க நான் எலெக்ஷனுக்கு வந்தா சாலை அமைக்கிறேன், பிரிட்ஜ் கட்டுறேன், இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றாங்களே தவிர ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரும் ஒருத்தர் கூட வந்து பாக்குறது இல்ல. ஒருத்தரும் அவங்க ஜெயிச்ச இடத்த வந்து பாக்குறது இல்ல. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த ஊர் எம்எல்ஏ யாரும் தெரியாது. அதிமுக தெரியுமே தவிர அவரை நாங்க கண்ணால பார்த்தது கிடையாது. இதுதான் உண்மை. இது வரைக்கும் நாங்க கண்ணால பார்த்தது கிடையாது. இவங்கள யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க. இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து எங்களை எல்லாரும் பாப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? ஐயா, நான் வந்து நகராட்சி தலைவரா வந்து 3 முறை இருக்கிறேன், வெற்றி பெறுகிறேன், சேர்மனா இருந்தேன். நான் வந்து பொதுமக்கள் இடத்துல சிறப்பாக பணியாற்றி இருக்கிறேன். எப்ப வந்து வேணாலும் உங்களை பார்க்க முடியும். எந்த நேரத்தில் பார்த்தாலும் 24 மணி நேரம் என்ன பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் மெஜாரிட்டி வில்லேஜஸ் தான் நிறைய இருக்கு. இது ஒரு நகராட்சி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த வில்லேஜஸ்ல நான் வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுக்குற இடத்துலலாம் நான் வந்து மக்கள் மத்தியில் பரப்புரையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, மாதம் ஒரு முறை ஒரு கிராமத்தில் வந்து நான் தங்குவேன். என்னோடு மாவட்ட ஆட்சி என தங்க பிறகு அடுத்த நாள் மாவட்ட ஆட்சியர், தாலுக் தாசில்தார், பிடிஓ அவர்களை அந்த இடத்துக்கு, அந்த கிராமத்துக்கு, ஊராட்சிக்கு வரவழைத்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டு உடனுக்குடன் பைசல் செய்வேன் என்பதை நான் பரப்புரையில் கிராமங்கள் எல்லாம் சொல்லி வருகிறேன். நேற்று என் தொகுதியில் வந்து நான் பிரச்சாரம் செய்ய போனேன். எல்லாபுரம் ஒன்றியத்தில் வெங்கலுடைய மக்கள் கோரிக்கை என்னன்னா, அங்க ஒரு நிலையான பேருந்து நிலையம் இல்லை, கழிப்பறை இல்லை. அவங்க சொன்ன கோரிக்கை நான் சொன்னேன். நான் பிரச்சாரம் செய்கின்ற போது மக்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு இந்த எல்லாபுரம் பஞ்சாயத்து, இந்த தொகுதிக்கு உட்பட்ட 10 பஞ்சாயத்து இருக்கு. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் வெற்றி பெற செய்தால் இந்த 10 பஞ்சாயத்தில் உள்ள அனைத்து மக்களை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்திலே அழைத்து அவர்களிடத்தில் குறைகளை நிறைகளை நிச்சயமாக கேட்பேன். இப்போ 3,09,084 பேர் தான் இங்க ஓட்டு போட போறவங்க. இந்த பூந்தமல்லி தொகுதியில ஏகப்பட்ட பிரச்சனை. கழிப்பறை மட்டும் இல்ல, சுடுகாடு மட்டும் இல்ல, வேப்பம்பட்டு மேம்பாலம் பெண்டிங்ல இருக்கு. அது இல்லாம 86 கோடி ரூபாய் ஒதுக்குன பாதாள சாக்கடை திட்டம் பெண்டிங்ல இருக்கு. இது இல்லாம துணைக்கோள் நகரம்னு சொல்லிட்டு திருமலிசையில வந்து 2160 கோடி ரூபாய் ஒதுக்கி 311 ஏக்கர்ல 8/9/2011 தீர்மானம் போட்டாங்க. 110 கீழே. அத வந்து நீங்க யாரு இங்க உட்கார்ந்துருக்க 5 பேர் சரியா யாரு வந்தாலும் சரி, நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த துணைக்கோள் நகரத்தை நீங்க நிறைவேற்றுவீங்களா? அதிமுக கொண்டு வர திட்டம் எந்த நல்ல திட்டமா இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தினது திமுக என்பதற்கு சத்துணவு திட்டம் ஒரு உதாரணம். செக்ரட்டரியேட், சட்டமன்றம், அம்மையார் ஜெயலலிதா தான் புது கட்டடம் வேணும்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டாங்க. நீங்க செய்வீங்க இல்லையா? ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த நல்ல திட்டத்தை, மக்கள் விரும்புகிற திட்டத்தை தொடர்வது திமுக. அப்போ நீங்க சொல்ற 2160 கோடி செலவு பண்ணி நீங்க அதை உருவாக்குனீங்கன்னா இந்த பூந்தமல்லி தொகுதியில 70% விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணுவீங்க? நல்ல திட்டம் மக்கள் கொண்டு வந்து, அதாவது முன்ன அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. நாங்க கவர்மெண்ட் வந்த உடனே எல்லாம் மறுபடியும் ரீஸ்டடி பண்ணணும். இதை ரீஸ்டடி பண்ணி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பப்ளிக்கோட அப்ஜெக்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு பார்த்து இதை தொடர்தா வேணாவாங்கிறது அந்த நேரத்தில் முடிவு செய்ய முடியும். கடந்த மழை காலத்துல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆச்சு நைட்ல தூங்கி. நைட்டு 12:30 மாதிரி 1 மணிக்கு ஏரிக்கரில் இருப்போம். நாங்கள் 2 பேர் இருப்போம். அதாவது ஃபுல்லா அந்த காவா ஃபுல்லா ஆக்கிரமிப்பு. அதாவது வந்து குடிநீர், மற்ற லைட்டு விஷயம், தெரு விஷயம்லாம் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கும், கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அது சட்டமன்ற வேட்பாளர்களுடைய வேலை கிடையாது, சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை கிடையாது. அதுக்காக தான் உள்ளாட்சி நிர்வாகம் இருக்கு. அது இப்போ குடிநீரை போய் அவங்கள கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக கண்டிப்பா நாங்க பண்றோம், அது செஞ்சுட்டு தான் இருக்கோம். முக்கியமான பிரச்சனை, பொது பிரச்சனை தான் அவங்க வேணும், அவங்களுடைய ஒத்துழைப்பு முக்கியமா வேணும். அதனால அந்த நீர்நிலை காவா இல்லாதால ஏரி உடைச்சிட்டு ஊர்ல போயிட்டு ராத்திரி கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேல நைட்டு ஃபுல்லா சுத்தி அதை காப்பாற்றணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சேவ் பண்ணி விட்டோம். அந்த காவா மறுபடியும் வந்து சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம், அதை எடுத்து கொடுக்கணும். மேலும் வந்து நம்ம பூந்தமல்லி பாரிவாக்கம் பைபாஸ் சாலை ஒன்று இருக்கு, அதுல ஆக்சிடென்ட் கம்பல்சரி வாரத்தில் 2 ஆக்சிடென்ட் நடக்கு. அதுல வந்து நாங்க கோரிக்கையா வச்சிருக்கோம், திமுக வேட்பாளருக்கு அந்த இதுல வந்து கோரிக்கையா வச்சிருக்கோம், அந்த பிரிட்ஜை போட்டு தர சொல்லி அதை வந்து வரவங்க நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். இப்ப இறுதியாக அனைத்து வேட்பாளர்களும் 30 நொடிகள் அவங்க விரும்புறத பேசி நிறைவு செய்வாங்க. முதல்ல நாங்கள் வந்தால் நான் எம்எல்ஏ வந்தால் பொதுமக்களை எளிதாக பார்க்கக்கூடியவன், ஒவ்வொரு பொதுமக்களிடத்தை சென்று குறைகளை கேட்கக்கூடியவன். நான் திருவள்ளூர் நகராட்சியில் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றேன். மகிழ்ச்சி. உங்க 30 நொடிகள்
நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பூந்தமல்லி நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். பூந்தமல்லி தொகுதிக்கு உண்டான அரசு கலை கல்லூரி கண்டிப்பாக கொண்டு வரப்படும். அரசு பொது மருத்துவமனை சென்னையில் உள்ள GH மேல அப்கிரேட் பண்ணப்படும். பூந்தமல்லி இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அப்கிரேட் செய்யப்படும். ஆன்லைன் மூலியமா கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணி அந்த உண்டான கம்ப்ளைண்ட்ஸ் வித்தின் a வீக் கவர் பண்ணப்படும். இப்ப மாணவர்கள் பத்தி பேசும்போது நம்ம பாதியாவே நின்றுச்சு. அது அப்ப ஏன் அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னும் போது அவங்களுக்கு தேவையான கல்வி இங்க கொடுக்கப்படுறது இல்ல, திணிக்க தான் படுது. அந்த கல்வி நம்ம என்ன கொடுக்குறோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறதுக்காக. விளையாட்டுனா விளையாட்டுல ஆர்வம்னா விளையாட்டுல ஆர்வத்துக்கு நம்ம அவங்களை செலுத்துறோம். படின்னு படிப்பை திணிக்கல. இப்ப மாணவர்களும் இந்த கண்ணாடி உடைக்கிறாங்க, அந்த பாத்ரூம் உடைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட ஆர்வம் என்னவோ அந்த ஆர்வத்துக்கு வழிகாட்டி நம்ம செலுத்தணும்னா அவங்களுக்கு இது மாதிரி எல்லாம் செய்ய போறது இல்ல, ஒழுக்கமாக இருப்பாங்க. மகிழ்ச்சி ஐயா. என்ன இந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலில் பூந்தமல்லி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை, அதே போன்று குமராஞ்சோடியிலிருந்து கரையாஞ்சோடி பிளேவர், பூந்தமல்லி மார்க்கெட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பிளேவர், அதே போன்று வேப்பம்பட்டியில் இருக்கின்ற மேம்பாலத்தை நிச்சயமாக கட்டித்தரப்படும். வெங்கல் கூட்ரோட்டிலே பேருந்து நிலையம் அமைக்கப்படும். அதே போன்று குசத்தரை ஆறு வீணாக செல்கிறது, கடலிலே கலக்கிறது, ஒரு செக் டேம் கட்டப்படும். அதே போன்று பல்வேறு நான் செல்கின்ற இடமெல்லாம் குண்டும் குழியமாக இந்த சாலை சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து நிச்சயமாக தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த சாலைகளை சீரமைக்கப்படும். அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான முறையில் அரசு கல்லூரி, ஒரு கலைக்கல்லூரி, அரசு கல்லூரி, எந்த கல்லூரியாக இருந்தால் அரசு கல்லூரி கண்டிப்பாக கொண்டு வரப்படும். பூந்தமல்லியிலே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, தரம் உயர்ந்த மருத்துவமனை நிச்சயமாக செய்து தரப்படும். தொகுதிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் கடமைகள் என்று அச்சிட்டு நான் மக்களிடத்தில் விநியோகித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இருண்ட தமிழகம் ஒளி வீச வேண்டும் என்றால் கதிரவன் உதிக்க வேண்டும், கலைஞர் முதல்வராக வேண்டும், நான் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். சரி, மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூந்தமல்லியில வாக்காளர்கள் மத்தியில் இவ்வளவு விழிப்புணர்வு இருக்குன்றது ஒரு உதாரணமான ஒரு தொகுதியாக நாங்க இதை தமிழ்நாட்டுக்கு நாங்க காமிக்க விருப்பப்படுறோம். பெண்கள் அபரிமிதமா வந்திருந்தீங்க. எத்தனையோ கேள்விகள் தொடங்கும் பொழுது கேள்விகளாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நிகழ்ச்சியில் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் போல இருக்க என்ற அளவுக்கு உங்களுடைய வேகமும் வெறியும் தென்பட்டது. மீண்டும் சொல்றேன், இது ஒரு உதாரணம் தான். இதுல பாராட்ட தகுந்த அம்சம், மக்களை நேருக்கு நேராக சந்தித்து நீங்க என்னென்னலாம் கேட்பீங்களோன்னு அவங்களுக்கும் பயம் இருக்காதா? எத்தனையும் தாண்டி வந்து உட்கார்ந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த பாராட்டுகள். பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் வாக்காளர்களாகிய உங்களுக்கும் நாங்கள் விடுக்கும் ஒரே வேண்டுகோள், தேர்தல் ஆணையத்தின் அதே வேண்டுகோள் தான். வாக்குகளுக்காக பணத்தை பெற்று நம் அடுத்த தலைமுறையை புதைகுழிக்குள் தள்ளிவிடாதீர்கள் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்ள கூட புதிய தலைமுறையின் சார்பாக நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் அந்த உறுதிமொழியை அத்தனை பேரும் நீங்க கொடுக்கிறதா இருக்கணும். செய்வீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு தொகுதியில் மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.